மார்ச் 15, 1934 பஞ்சாபில் கன்சிராம் அவர்கள் பிறக்கிறாரு. பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறையில் அறிவியல் உதவி ஆய்வாளராக வேலை செய்கிறாரு. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய சாதி ஒழிப்பு புத்தகத்தை படிக்கிறாரு. அந்த புத்தகம் இவருக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எந்த அளவுக்குனாக்கா, ஒரு இரவில் இந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப 3 முறை படிக்கிறார். 1948 பாபா சாஹிப் அவர்கள் பட்டியல் வகுப்பு மாநாட்டில் சொல்லியிருப்பார், பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், பிற மத சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர் இவங்க எல்லாருமே இந்தியாவில் 85% இருக்கிறாங்க. இந்த 85% மக்களும் இந்த இந்திய ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தைகளை பின்பற்றி தான் கன்சிராம் அவர்களும் பாம்சேஃப் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாரு. பாபா சாஹிப்பினுடைய கருத்தியலை உள்வாங்கின இவர் அரசியல் அதிகாரத்தை வெல்ல முடியலைன்னா சமூக சமநிலை ஏற்படாது அப்படிங்கிறத உணர்றாரு. தன்னுடைய இயக்கத்தின் மூலமாக இந்த இந்தியாவில் அரசியல் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்தணும்னு குறியா இருந்தார். ஒரு முறை ஜப்பானுக்கு போயிட்டு ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசியிருப்பார். அதில் சாதியை பற்றியும் அதனுடைய சிக்கல்களை பற்றியும் பேசியிருப்பார்.